ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவும் ஹெல்த்தியாக ஈஸியாக டேஸ்டியாக சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரையை எடுத்து வச்சுருக்கேங்க. 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, ஒரு 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு. பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வாஷ் பண்ணியாச்சுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி பருப்பு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா நல்லா குழைய வெந்துடும். பருப்பு நல்லா வேகட்டுங்க. பருப்பு வேகிறதுக்குள்ளேயும் நம்ம கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கீரையில் நிறைய மண் இருக்கும், நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பருப்பு ஆஃப் குக் நல்லா ஆயிடுச்சுங்க. பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு கூட வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வரட்டுங்க. பருப்பு நல்லா குழைய வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை இதில் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா குழைய வதங்கி வரட்டுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டேஜில் நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரை போட்ட உடனே நல்லா சுருள வதங்கிருங்க. ஒரு 2 மினிட்ஸ் இதுலேயே நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த பருப்பை இதில் நம்ம ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம். கீரை நல்லாவே சுருள வதங்கிடுச்சு. இப்போ பருப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
ஒரு 3 நிமிஷம் மட்டும் கீரை பருப்பு கூட நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. வாரத்தில் 3 நாள் வந்து கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு கீரையாக இருந்தாலும் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா கீரை வகைகளுமே கடைசியாக தாங்க நம்ம உப்பு ஆட் பண்ணணும், முன்னாடியே உப்பு ஆட் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு மாதிரி கடுத்து போயிருக்கும். இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சுட சுட சாதம் தோசை கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.